வணக்கம். நமசிவாயம். இனி நான் பேச போகிற தலைப்பு காசி பாரு. அதாவது கால் நடந்து மலை மேலே ஏறி காசி விஸ்வநாதரை சந்திச்சிட்டா உனக்கு மோட்சம். அதாவது அந்த மலை கிடையாது நான் சொன்னது, உனக்குள்ள இருக்கிற மலை. உனக்குள்ள இருக்கிற மலையை அந்த விந்து சுரக்கிற இடத்த அதாவது அந்த ஃபோம் சுரக்கிற இடத்த நீ உன் மூச்சு காத்தால காசி பார்க்கணும். டீ ஆத்துற மாதிரி ஆற்றி உன் மூச்சை மேலேயும் கீழுமா அசைச்சு அதை பார்த்தீங்கன்னா தான் உனக்கு ஒரு பொருள் தெரியும். இது பேர் தான் காசிபர் முனிவர் சொல்கிறோம் பார்த்தீங்களா. முனிவர்னா 3 சேர்ற இடம், 3 பாயிண்ட் சேர்ற இடத்துக்கு பேர் தான் முனி. இதை நீ காசி பார்த்தினா தான் உனக்குள்ள அந்த சுவாசத்தை நீ காசி பார்த்தினா தான் உனக்கு அந்த உயிரென்ற அந்த நெல்மணி வசப்படும். இது பேர் தான் காசி பாரு. காசிக்கு போனால் திரும்பி வருவாங்க வரமாட்டாங்கன்றாங்களா, அது உண்மை. அப்படி காசி பார்க்கும்போது நீ மேலே ஒரு இடத்துல லாக் ஆகிட்டினா நீ அங்கேருந்து ஜம்ப் ஆகிடுவேன். அப்படி ஜம்ப் ஆகிடுச்சுன்னா ஒன்று போயிடணும், இல்லை கோமாளம் மாட்டிப்பேன். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கும். அதனால தான் காசிக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்க, எதனா விட்டுட்டு வரணும். அங்கே போனால் எதை விட்டு வருவேன்? இப்போ யோகத்தில் ஒரு காசிக்கு போகிற மேலே போகிற அங்கே நேரத்தை விட்டு வருவேன், உன்னோட ஆணவத்தை தான் விட்டு வருவேன். புரியுதா? கீழே இருக்கிற வரைக்கும் எனக்கு அது தெரியுது எல்லாம் பேசுவேன். ஆனால் மேலே போகும்போது உன் ஆணவத்தில் கை வச்சுருவான் இறைவன், சும்மா விட மாட்டான், நேரமாக பிடிச்சி இழுத்துருவான். அப்படி இழுக்கும்போதெல்லாம் ஆணவங்களாம் எல்லாம் அங்கே சரணாகதி ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன். அது பேர் தான் காசிக்கு போனால் எதனா விட்டு வருவாங்க, எதனா விட்டு வரணும் என்ற அர்த்தம் அதுதான். அப்படி விட்டுட்டு வந்துட்டுனா நீ சொல்லலாம், இதுமாரி நான் பார்த்தேன், இதுமாரி இருக்குது. நானும் போகிறேன் காசிக்கு, நீ என் கூட வாங்கோ சொல்லி கூட்டு போயிட்டு கும்பலாக போயிட்டு அங்கே வழி தெரியாமல் மூச்சு கூட்டம்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி தான் யோகத்தில் நிறைய பேர் போய் அவசரப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீ யோகத்தில் கரையேறணும்னா ஒன்று உனக்கு தில் இருக்கணும், இல்லை உனக்கு நல்ல குரு இருக்கணும். குரு இருந்தால் கூட உன் மனசில் தில்லுன்னு உனக்கு இருந்தால் தான் நீ அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும். தில்லோட கூட வைராகியமாக இருக்கணும், கூட அன்பு இருக்கணும். இறைவனை அடையணுன்ற நேசமோ பாசமோ அன்பு இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்தால் தான் அந்த காசிக்கு போயிட்டு அவன் நினச்சா வர முடியும். நீயும் நினைக்கணும், அவனும் உன்னை உணணும், சரி போடான்னு, இல்லைனா பூச்சி இழுத்துப்பான். அப்போது காசி எங்கே இருக்குதுன்னா உன் தலைக்குள்ளே இருக்கிற அந்த நெல்மணி அளவு தான் காசி. இதை நீ உத்து பார்த்து விழிப்படை செஞ்சிட்டுனா நீ அந்த காசிபர் முனிவரை பார்த்தா மாதிரி அர்த்தம். அப்படி பார்த்தவங்களுக்கு மரண பயம் இல்லை, வானப்பிரவேசம் வாழ்வை ஈஸியாக நீ உன்னால் உணர முடியும், தெரிஞ்சிக்க முடியும். நன்றி, வணக்கம்.